கடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முத்துவையும் மீனாவையும் ஹாஸ்பிட்டலாண்ட பார்த்து விஜயா பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏங்க நான் மீனாவையும் முத்துவையும் ஹாஸ்பிட்டலாண்ட பார்த்தேன். அவங்க எதுக்குங்க அங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, காலையில் 2 பேரும் நல்லா தானே போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரசவ ஹாஸ்பிட்டலாண்ட பார்த்தேங்க. அங்கே எதுக்குங்க அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, கரெக்டாக முத்து வராரு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போன விஷயத்த அப்பா கிட்ட கேட்டேன். அப்பாவுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு உள்ளே வராங்க. அப்புறம் விஜயா டக்குன்னு எழுந்து போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா, மீனாக்கு வயிறு வலி அதனால தான் போனோம் அப்படின்ற மாரி சொல்கிறாரு. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் சொல்கிறாங்க, அவங்க தான் சொல்கிறாங்களே உடம்பு சரியில்லைன்னு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. திரும்பி திரும்ப ஏன் அதே கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இவ மாசமாக இருக்காளோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன டாக்டரா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இவங்க போய் தான் சொல்கிறாங்க. இவன் மாசமாக தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, அவன் தான் சொல்கிறான்ல அவளுக்கு வயிறு வலின்னு தானே கூட்டு போனோன்னு சொல்கிறான். நல்ல விஷயமா இருந்தால் சொல்லாமல் போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் இவங்க இந்த நல்ல விஷயத்தெல்லாம் சொல்ல தேவையில்ல. இவங்க ஒன்றும் மாசமாலாம் இருக்க தேவையில்ல. இவங்க இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க தேவையில்லன்ற மாதிரி மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவியுமே டென்ஷன் ஆயிடுறாரு. என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற எப்படிடா பேச சொல்கிற? அவங்க இப்போல்லாம் பெற்றுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, அத்தை இதெல்லாம் உங்களுக்கே நான்சென்ஸாக இல்லையா? அவங்க எப்போ குழந்தை பெற்றுக்கணும் பெற்றுக்கக்கூடாதுன்றது அவங்க விருப்பம். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவன் விஜயா பார்த்தீங்கன்னா, நீ பெற்றுக்கிட்டா கூட நான் சும்மா இருப்பேன். ஆனால் அந்த பூ கட்டுறவளோட குழந்தை இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு ஆகவே கூடாது. மனோஜோட குழந்தை மட்டும்தான் இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா ரொம்பவே அழுகுறாங்க. அவங்க திரும்ப திரும்ப அதே சொன்னதுனால மீனாவால தாங்க முடியாம அங்க அழுதுகிட்டே உள்ள போயிடுறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? அண்ணிய கஷ்டப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, "ஆன்டி உங்க மேல இருக்க மரியாதைய நீங்களே கெடுத்துக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "நம்ம குடும்பம் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "நான் குழந்தை பெத்துக்க கூடாதுன்றது தான் நல்லதாப்பா. அம்மா ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்காங்கப்பா. நானே அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்திருக்கேன். இவங்க என்னப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "நானே இவங்கள குழந்தை பெத்துக்க வேணாம் நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அண்ணாமலைக்கும் கோவம் வந்துடுது. "சின்ன வயசுலேருந்தே நீ என் பசங்கள பார்த்தீங்கன்னா, பிரிச்சு பிரிச்சு பார்த்து தான் வளர்த்த. இப்ப என்னடான்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாரு. "அடுத்து வர தலைமுறைக்கும் நீ பாரபட்சத்த காட்டுறியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "பூ கட்டுறவ எப்படிங்க?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "சும்மா சும்மா இதையே பேசிட்டு இருக்காத. நானுமே ஒரு சாதாரண இன்ஜின் டிரைவர் தான். என்ன நம்பி நீ எப்படி 3 குழந்தைங்கள பெத்துக்கிட்ட? ஏன் பெத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "அது இல்லங்க. நான் மனோஜுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கெல்லாம் குழந்தை பொறந்தா எப்படிங்க மனோஜுக்கு பொண்ணு கிடைக்கும்?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "அம்மா நீங்க பேசல ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்க அவனுக்கு பொண்ணு பார்க்கறது இருந்தா பாருங்க. யார் உங்கள வேணாம்னு சொன்னா? இன்னும் அவனுக்கு டைவர்ஸே கிடைக்கல. அதுக்குள்ள அவன் கல்யாணத்த பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முத்துக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் அவனுக்கு குழந்தை இல்ல. அவன போய் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. முத்துவும் உங்க புள்ளதாம்மா. அவனுக்கு பொறக்கிற குழந்தையே இந்த வீட்டுக்கு வாரிசு தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "டேய் அவங்க என்னையே இதுவரைக்கும் வாரிசா பார்த்ததில்ல. அவங்க எங்கேருந்துடா என் குழந்தைய வாரிசா பார்க்க போறாங்க? அவங்களுக்கெல்லாம் நான் முக்கியமே இல்லடா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஃபீல் பண்றேன். அம்மாவ பத்தி தான் தெரியும்ல. அவங்களுக்கு மனோஜ் மட்டும் தான் பசங்க. நாம 2 பேரும் அவங்களுக்கு பசங்களே கிடையாது. நம்ம அவங்க கண்ணுக்கு எப்பவுமே தெரிய மாட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "டேய் ரவி உன் மேல நான் பாசமா தான்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஓரவஞ்சம் வச்சு பார்க்குற பாசம் எனக்கு தேவையே இல்லம்மான்னு சொல்லி ரவி பார்த்தீங்கன்னா, முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அண்ணாமலை ரொம்பவே கோவப்பட்டு, "நானே நம்ம வீட்டுக்கு வாரிசு வராதா, பேர குழந்தைங்கள கொஞ்ச மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்துல நீ பார்த்தீங்கன்னா, யாருக்கு முதல்ல பொறக்கணும், எப்படி பொறக்கணுன்ட்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா, உன்னோட கௌரவத்த புகுத்திட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. மனோஜ பத்தி எங்கேயாவது நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? நானே அவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு இருக்கேன். அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமயம் 2 பேரும் குழந்தைய பெத்துட்டு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு வச்சிருந்தாங்கன்னா, மனோஜுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்க மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா, "இல்லன்னா மனோஜ் பார்க்கணும் காலேஜ் படிக்கிற பையன் மாரியா இருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி கேவலமா உலகத்துல எந்த தாயும் யோசிக்கவே மாட்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு மனோஜ் மேல எங்கேயாவது கொஞ்சமாவது அக்கறை இருக்காங்க? முத்து மேல காட்டுற அக்கறைய நீங்க மனோஜ் மேல காட்டியிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கெல்லாம் உன்ன மாரி பிரிச்சு பார்க்க தெரியாது. நான் எல்லா பசங்களையும் ஒரே மாரி தான் பார்த்துட்டுருக்கேன். நீ இப்ப மனோஜ் மேல இருக்க அக்கறையில ஒண்ணும் பேசல. மீனா மேல இருக்க பொறாமையில பேசுற. அது அகோரமா வெளிய வருது" அப்படின்ற மாரி சொல்றாரு. "இவ்ளோ கேவலமான புத்தி இருக்க உன் கூட எப்படி நான் இத்தன வருஷம் வாழ்ந்தேனே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவரே பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுறாரு.
அதுக்கப்புறம் விஜயா பார்த்தீங்கன்னா, "ஏங்க நான் சொல்றத கேளுங்கன்னு" சொல்ல வராங்க. "ச்சீ! அப்படிக்கா தள்ளி போ. ஒண்ணும் நீ பேசாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்புறம் முத்துக்கிட்ட போய், "மீனாக்கு என்னப்பா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "ஒண்ணும் இல்லப்பா, வயிறு வலிதான்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "சரிப்பா நீ அவள போய் பாரு" அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, மீனாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்தோனே பார்த்தீங்கன்னா, மீனா முத்துவ கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருப்பாங்க. "நான் உனக்கு இருக்கேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனோஜ காமிக்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா, காசு வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா, கனகா வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க கனகா பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ஓடி வராங்க. சந்தோஷ் பார்த்தீங்கன்னா, மனோஜ் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. சந்தோஷ புடிச்சு தள்ளி விட்டுட்டு, மனோஜ் பக்கத்துல உட்காந்துட்டு, "நீ என் ஹஸ்பண்ட் தானே! நீ ஏன் என்ன பார்க்க வரவே மாட்ற? எங்க அம்மா உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீயும் நானும் ஒண்ணா இருக்கணும்னு தான் சொன்னாங்க. நீ ஏன் என்ன பார்க்கவே வரமாட்ற? நீ வந்தா தானே நான் உன் கூட விளையாட முடியும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, சமாளிக்கிறாரு. "சரி நான் இதுக்கப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ வா நம்ம விளையாடலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி நான் வரேன். நம்ம கண்டிப்பா விளையாடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, கனகாவோட அம்மா பார்த்தீங்கன்னா 2 பேக் எடுத்துட்டு வந்து அவங்க எதிர்ல வைக்கிறாங்க. வச்சுட்டு, "மாப்பிள நீங்க கேட்ட மாரி நான் 10,00,000 அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பேக்ல 5,00,000 அந்த பேக்ல 5,00,000 இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த மணிலாம் உங்களுக்கு தான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இத வச்சு நீங்க டிவோர்ஸ் பிரச்சனைய முடிச்சுட்டு, உங்க ஷோரூமையும் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இருக்க வசதிக்கு நீங்க ஷோரூம்லாம் நடத்தணும்னு கூட அவசியம் இல்ல. இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் இருக்குல்ல. நீங்க உங்க ஷோரூம நீங்க விருப்பப்பட்ட மாரி டெவலப் பண்ணுங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சந்தோஷ் பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. அவருக்கு சுயகௌரவம் தான் முக்கியம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்தீங்கன்னா, அந்த காச எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, தேவிகா பார்த்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் மாப்பிள" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ஆன்ட்டி?" அப்படின்னு சொல்றாங்க. "விடுகதை. நடைக்கு உதாரணம் சொல்வார்கள். குறுக்கே வந்தால் முகம் சுழிப்பார்கள். அது என்ன?" காசு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "என்ன நிபந்தனை? அவர் தான் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டார்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "தாலி மட்டும் தானே கட்டியிருக்காரு. வேற எதுவும் நடக்க வேண்டிய விஷயம் நடக்கலல்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, கனகாவ "நீ உள்ள போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பேன்னு" அவங்க சொல்றாங்க. "நீ போய் அவருக்கு போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா, கனகாவ உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இல்ல மாப்பிள நீங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டீங்க. நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனாலும் நடக்க வேண்டிய விஷயம் எதுவும் நடக்கலல்ல. நீங்க கேட்ட மாரி நான் 10,00,000 ரெடி பண்ணி குடுத்துட்டேன்ல. அப்புறம் என்ன தயக்கம்?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "நடக்க வேண்டியது எல்லாமே நடந்தா தானே எனக்கும் நிம்மதியா இருக்கும். சக்திவேல் சரி ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சக்திவேலும் பார்த்தீங்கன்னா, "அவங்க சொல்றதும் சரிதானே" அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா, சக்திவேல் கிட்ட பார்த்தீங்கன்னா, "நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சக்திவேலும் உடனே பார்த்தீங்கன்னா யோசிச்சு, இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் கணிச்சு பார்க்கறதுல, வர அமாவாசை அன்னைக்கு நல்ல நாள் அப்படின்ற மாரி சொல்றாரு. தேவிகா பார்த்தீங்கன்னா, "அமாவாசையா? அன்னைக்கு வேணாங்க. அன்னைக்கு எங்களால முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சக்திவேல் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கும் அதுதான் ரொம்பவே நல்ல நாளு, உகந்த நாளு. அப்பதான் உங்க பொண்ணுக்கும் சரியாவும், உங்களுக்கு பொறக்க போற பேர குழந்தையும் கோடீஸ்வரரா பொறக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே தேவிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அப்பன்னா சரி, நீங்க சொன்ன தேதியிலேயே வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே தேவிகா பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட, "உங்களுக்கு சம்மந்தமா மாப்பிள?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரு கொஞ்சம் யோசிக்கிறாரு. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "பப்பரப்பா மனோஜ், இது உங்களோட கார் ரேஸ் மாதிரி. உங்களுடைய ரேஸ் கார் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கைய நீங்க தான் வாழணும். அதுக்கான ஸ்டெப் நீங்க தான் எடுத்து வைக்கணும். நீங்க இப்போ மட்டும் கரெக்டான ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா, நீங்க ஓஹோன்னு வருவீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நீங்க சொன்னா சரிதான் சார்" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு இதில சம்மதம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தேவிகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. "அப்பன்னா ஓகே மாப்பிள, நான் எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நீங்க காசு எடுத்துக்கோங்க. நீங்க என் பொண்ண நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அதுவே எனக்கு போதும். சீக்கிரமா அந்த டைவர்ஸ் கேஸ முடிச்சுட்டு, உங்களோட பிசினஸ்லயும் நீங்க டெவலப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனுஷ் அங்கேருந்து காசு எடுத்துட்டு வந்துடுறாரு. மனோஜ் பார்த்தீங்கன்னா, அந்த காசு எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறாரு. "அம்மா இங்க பாரும்மா நான் காசு ரெடி பண்ணிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அவங்க அம்மால, "காசு ரெடி பண்ணிட்டியாடா? நானும் நீ எங்க ரெடி பண்ணாம போயிடுவேன்னு பயந்துட்டே இருந்தேன். இருந்தாலும் நீ ரொம்பவே திறமைசாலிடா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா, "என்னடா எங்கடா வாங்குன?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. ஸ்ருதி, ரவிலாமும் கேட்குறாங்க. "எங்க வாங்குனீங்க? கந்து வெட்டிக்கு எதுனா வாங்கிட்டீங்களா என்ன? நீங்க காசு வாங்கிட்டு வந்தாலே பின்னாடி ஃபைனான்ஷியரும் வந்துருவாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, "ஆமா நீங்க கடன் வாங்கிடுவீங்க. அப்புறம் அத நாங்க தான் கட்டணுன்ற" மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, "நான் பிஸ்னஸ் மேன்டா. நான் சொடக்கு போடுற நேரத்தில 5,00,000 இல்ல 5,00,00,000 கூட என்னால ரெடி பண்ண முடியும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ இப்ப என்னதான் 8 வண்டி உன் கீழ ஓடுனாலுமே, நீ ஒரு குடிகாரன் தான்டா" அப்படின்ற மாரி மனோஜ் சொல்றாரு. உடனே மீனாக்கு கோவம் வந்தது. "அது எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? அவர் என்னதான் படிக்காம இருந்தாலும், பொண்டாட்டி கிட்டலாம் பண்பா தான் நடந்துக்கிறாரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "என்னடி குரல ஒசத்தி பேசுற? அவன் எதிர்ல உங்க 2 பேருக்கும் பேசுறதுக்கு கூட தகுதி இல்ல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, "கடன் வாங்கிட்டு வந்தாருன்னா, எங்க வாங்குனாரு? ஏது வாங்குனாரு? இங்க யாருக்கும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லையா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவியும் பார்த்தீங்கன்னா, "இப்ப இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே,
இந்த வீட்டை மீட்றதுக்காக முத்து 35 லட்சம் ரெடி பண்ணான். அப்போ அவன்கிட்ட போய் கேட்கும்போது அவன் என்ன சொன்னான், எதுவும் பதில் பேசாமல் ஷோரூமில் தானே போய் உக்காந்துக்கிட்டான். அப்போ எங்கே போச்சு இந்த கதைலாம்? அவன் என்ன பண்ணாலும் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வர விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் மேலும் மேலும் வீடியோ போடணுன்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை பூனை.